காரை சேதப்படுத்தியதை தட்டி கேட்ட பெண்களை மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் தாக்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே இளைஞர்கள் சிலர் மதுபோதையில் காரை சேதப்படுத்தியதை தட்டி கேட்ட பெண்களை அந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். காக்கவிளை பகுதியைச் சேர்ந்த லலிதா மகளுடன் தனது தாயார் வீட்டிற்கு காரில் சென்றுள்ளார். வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை அந்த வழியாக மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட லலிதா உள்ளிட்ட பெண்களை தாக்கிய அந்த இளைஞர்கள் வீட்டில் அத்துமீறி நுழைந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ள லலிதா, புகார் அளித்த ஆத்திரத்தில் அந்த இளைஞர்கள் தொடர்ந்து மிரட்டல் விடுப்பதாக கூறியுள்ளார். சாராய விற்பனை செஞ்ச கும்பலை கைது செய்ய போலீசார ஒரு கிராமமே சேர்ந்து அடிச்சு விரட்டி இருக்கு. எங்க நடந்தது இந்த சம்பவம்னு பார்க்கலாம். பீகாரில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க சென்ற காவல்துறையினரை கிராம மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் ஜமுய் மாவட்டத்தில் உள்ள பர்கத் கிராமத்தில் சட்டவிரோதமாக நாட்டு சாராயம் தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பெண் காவலர்கள் அடங்கிய குழு கிராமத்தில் உள்ள வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதனை அறிந்த அப்பகுதியில் இருந்த கிராம மக்கள் சிலர் பெண் காவலர்கள் உட்பட காவல்துறையினரை தங்கள் கையில் வைத்திருந்த தடியை கொண்டு ஓட விரட்டி அடித்து தாக்குதல் நடத்தினர். கிராமத்தில் சேர்ந்த 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6 பெண்கள் உட்பட 13 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.